நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வரப்போகுது, ரபியுல் அவ்வல் வரப்போகுது. ரசூலுல்லாஹ் மக்காவிலே 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் என்று அறிவிப்பு செய்யப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி 13 வருஷம் மக்கால வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்த 10 வருஷம் மதீனாவினுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் தான் நபி என்பதற்கு அந்த மக்களிடத்தில் எதை ஆதாரமா வச்சாங்க தெரியுமா? எதை ஆதாரமா வச்சாங்க? ஏதாவது சர்டிபிகேட் எடுத்து காமிச்சாங்களா? அல்லது வேற ஏதாவது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம். முடிஞ்சு போச்சு. 40 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கேன்ல, இந்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம். இந்த 40 ஆண்டில் என்றைக்காவது ஒரு நாள் நான் பொய் சொல்லி எங்கனை பார்த்ததுண்டா? நீங்கள் சொன்ன வாக்க காப்பாத்தாம இருந்திருக்கேன்னு என் மேல நீங்க விரல் நீட்டி பேச முடியுமா? நம்பிக்கைக்கு மோசடி செய்து விட்டார் என்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே, அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான், என்னை நோக்கி நீங்கள் விரல் நீட்ட முடியுமா? என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதா? கிடையாது. அப்போ புரிஞ்சுங்க, இத்தனை வருஷம் பொய் பேசாத முகம்மது தான் இப்பொழுதும் பொய் பேசவில்லை. நான் இறைவனின் தூதர், ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தனை வருடம் நம்பிக்கைக்கு மோசடி செய்யாத முகம்மது தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நான் நம்பிக்கைக்கு மோசடி செய்பவன் அல்ல, நான் இறைவனின் தூதர், ஏற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு அழகான ஒரு விஷயம்! தான் நபி என்பதை அந்த மக்களிடத்தில் எடுத்து வைக்கும் பொழுது தன்னுடைய கடந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையின் சுத்தத்தை தான் ஆதாரமாக வைத்தார்கள். அந்த பரிசுத்தத்தை தான் ஆதாரமாக வச்சாங்க. எனவே தான் அன்பர்களே, ரசூலுல்லாஹ் நபி என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட முகம்மது நபியை தனி மனிதன் என்ற அந்தஸ்திலே நம்பினார்கள். அமீன் என்ற பட்டம் கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹ்க்கு. நம்பிக்கையாளர், மோசடி செய்ய மாட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ் 53 வருஷம், 53வது வயதிலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. போகும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் திட்டம் போடப்படுது. அவங்க வீட்டில் வச்சு ஆளை கதையை முடிக்கணும் என்பது திட்டம். அதற்கான ஏற்பாடு எல்லாம் செய்தாகிவிட்டது. நபியின் வீட்டை சுற்றி மொத்தமும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் காப்பாற்றி கூட்டிட்டு போனான், அது தனி விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? வரலாற்றில் இன்னைக்கும் பதிவாக இருக்கிறது. தன்னுடைய இடத்திலே அலி ரலியல்லாஹு படுக்க வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் போனார்கள். சரி, கேட்கிறேன், போகிற நபி கூட இன்னொரு ஆள் சப்போர்ட்டா இருந்துக்கட்டும் என்று நினைத்து அலி ரலியல்லாஹு கூட்டி போயிருக்கலாமே. ஏன் அலி ரலியல்லாஹு அங்கே இருத்தி விட்டு நபிகள் அபூபக்கரோடு மட்டும் சென்றார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னிடத்தில் இந்த ஊர் மக்கள் நம்பி ஒப்படைத்த சில அமானிதங்கள் இருக்கிறது. அலியே, அதையெல்லாம் உரிய நபரிடத்திலே சரியாக சேர்த்து விட்டு மதீனாவில் வந்து என்னை சந்தித்துக் கொள்ளலாம் என்றார்கள் பெருமானார். இதை விட ஒரு முன்னுதாரணம் உலகத்தில் வேறு தலைவரிடத்திலே பார்க்க முடியுமா? ஊரே சேர்ந்து நபியை கொல்லணும் நினைக்குது, நபியின் தலைக்கு வேட்டு வைத்து விட்டது, அவரை காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனாலும் கூட அந்த மக்கள் தன்னை நம்பி கொடுத்திருக்கிறார்கள் சில பொருட்கள். அந்த மக்களுக்கு நான் மோசடிக்காரனாக இருக்க மாட்டேன், அந்த நம்பிக்கையை பாதுகாப்பேன், அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக நிற்பேன் என்பதின் மீது உறுதியாக நின்று அதை ஒப்படைச்சிட்டு வந்தாங்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதை ஒப்படைச்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் போய் பார்த்தாங்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்படுதான், அவ்வளோ பேர் கத்தியும் கபடாயும் வச்சுட்டு சுத்தி நிற்கிறாங்க, நீங்க என்னங்க தைரியமா இப்படிங்க அந்த இடத்துல படுத்தீங்க? அது ஒரு மரணப்படுக்கையாக உங்களுக்கு தெரியலையா? தெரியவே இல்லைன்னு நாங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒப்படைச்சிட்டு மதீனால வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் நம்புறேன், ரசூலின் வார்த்தை எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் மதீனாவுக்கு போவேன், நம்பினேன் என்றார்கள் ஹஸரத் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. அன்பு சகோதரர்களே, நம்பிக்கை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நிறைய நபர்களை நம்புகிறோம், சில நேரங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் தந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கைக்கு சரியா இருந்தாங்க. ஒரு நாள் தொழுகை, இகாமத் சொல்லப்பட்டு விட்டது. இகாமத் சொன்னா அடுத்து என்ன செய்வாங்க? இகாமத் சொல்லி முடிக்கப்பட்டால் அடுத்து என்ன செய்வாங்க? இமாம் தக்பீர் கட்டுவாங்க. இல்ல, இந்த கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இகாமத் சொல்லியாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேக வேகமா வெளியே போறாங்க. அதுவரை அன்னைக்கு வரையும் நடந்ததில்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் வெளியாறி போகும் பொழுது சஹாபாக்கள் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க, சஃப்ல நிற்கிறவங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் தொலை வச்சாங்க, முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னைக்கு புதுசா இருக்க நபியே, இது நாள் வரை இப்படி நடந்ததே இல்லையே, இகாமத் சொன்னா அடுத்து தக்பீர் தஹ்ரீமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய காசு ஆயிஷா அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அதை இன்னாருக்குரியதுதான் சொல்லிவிட்டு நான் வர்றேன்.
சஹாபாக்கள் கேட்டாங்க, அதை தொழுது முடிச்சு போய் சொல்லியிருக்கலாமே. தொழுது முடிக்கிற வரை நான் இருப்பேன் என்ன உறுதி? தொழுது முடிக்கிற வரை இருப்பேன் என்ன உறுதி? அது சொல்லாமலேயே போய்விட்டால் அது ஒரு மோசடியாகாதா? அது உரியவருக்கு போய் சேரவில்லை என்றால் அல்லாஹ் என்னை நாளைக்கு கேட்க மாட்டானா? உங்களை நம்பி ஒன்று கொடுக்கப்பட்டது, ஏன் இன்னாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வியை வைத்தால் நான் என்ன பதில் சொல்வேன் என்றார்கள் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.